ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஆஃப் த்ரோன் கேம் விளையாட போகிறோம். கேம் ஆஃப் த்ரோன் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. யார் ரிலீஸ் பண்ணாரு பார்த்தீங்கன்னா டெல்டைல். ஸோ டெல்டைல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாக்கிங் டெட் கேம் விளாண்டவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாக்கிங் டெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கேமையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 3-4 அதுக்கு இடையில நடந்த கதையை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம எபிசோடு 1க்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோடு 1ல் இருக்கோம். ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சீசன் பற்றி சீசன் 3 அண்டு சீசன் 4 அதனுடைய ஸ்டார்டிங்குள்ளே அந்த இதுக்கு இடையில நடக்கிற அந்த ஸ்டோரியை வந்து காமிக்காமல் இருந்திருப்பாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ட் ஃபாரஸ்டர். ஸோ இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாக சீரியலில் வந்திருக்காது. ஸோ இவங்களோட கதையை தான் வந்து காமிக்க போகிறாங்க நமக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கைஸ். இது வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அந்த போர் நடக்கிற இடம் மாதிரி இருக்குது. ஸோ கேரட் ஹோட்டல். ஸோ இவரை வச்சு தான் இப்போ விளாட போகிறேன்னு நினைக்கிறேன். Set free by the women. You'd think he'd done it himself the way he tells it. Lord Forrester's sword won't clean itself, you know. ஸோ லார்ட் ஃபாரஸ்டர் இந்த பையன் இல்லைன்னு நினைக்கிறேன். Make sure it's spotless this time. Lord Forrester won't be happy. Now that is a proper sword. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ளீன் பண்ணி வைக்கணும் ஸ்வாடெல்லாம் தொலைச்சி வை அப்படின்னு கேட்குறாரு. I say that as a friend. Why not? You don't give swords like that to pig farmers. I had a hand in it, you know. A hand in what? Capturing him. பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லேயர் அவரை பிடிச்சதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. He was so drunk he barely made it out of his tent. Next he'll tell us he caught Tyrion too. டிரியன் அவரையும் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. The Lord never lets the truth stand in the way of a good story. You captured the Kingslayer. Aye. பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது நான் தான் வந்து கிங்ஸ்லேயரை பிடிச்சேன் அப்படிங்கிறத. ஸோ அதெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் லார்ட் ஃபாரஸ்டர் நினைக்கிறேன். Not before he dragged you halfway across the battlefield on your face. You're questioning Norrin's honor. I'm questioning Norrin's story. It grows more far-fetched every time he tells it. Get your liege lord some wine. Go on. You do it. You're his squire. ஸோ நம்ம சாய்ஸ் தான், நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எதை வேணாலும். Thank you, Garrett. I'll do it. Norrin's family. ஸோ அதாவது served House நாரன்ஸ் ஃபேமிலி. centuries. honor beyond. His honor is beyond reproach. House Tully is forever in his debt. They've never seen a field plowed so well as the day the Kingslayer dragged poor Norrin across the battlefield. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணலாங்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்னங்கிறத நம்ம சொல்கிறேன் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு.
ஸோ ராப் ஸ்டாக் அதான் வந்து கிங் இன் த நார்த். King in the north! The king in the north! Tomorrow, we march on Casterly Rock, and House Forrester has been given the greatest honor to lead the Young Wolf's army and ride as the vanguard. The gods have favored us. Onward to Casterly Rock! ஸோ நம்ம வந்து வின்டர் இஸ் கம்மிங்னு சொல்லுவோமா? ஸோ கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நல்லா புரியும். நான் சொல்கிறேன் கைஸ், வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்காதவங்களுக்கு இது புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ராப் ஸ்டாக்கை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிங். அவர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து அவர் வந்து கிங் இந்த நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து Yes, my lord. There's also the question of what's to be done with you. It's been on my mind for a while now. Something must be done. What do you mean? You've served House Forrester well for several years now, but I can't expect you to squire forever. How shall I reward your loyalty? What can I offer you? You served me well. To bring honor to House Forrester, my lord. You have more honor than those who were born to it. There were those who had their doubts when your uncle பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க என்ன மாதிரி ஹானர், அதாவது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து ஹவுஸ் ஃபாரஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. Not as a squire, but as the equal of any man who serves House Forrester. It's well deserved, Garrett. Your hard work has paid off. Thank you, my lord. I promise. I won't let you down. That I don't doubt. But for now, ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீசன் 3 வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அது அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. Yes, my lord. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ ரோட்ரிக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாரு. I will, my ஸோ அவர் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒயின் தீர்ந்து போச்சு. Squire, fetch us more wine. Can you give me a hand? Come on, make it up to you. Do it yourself. I've been a squire longer than you, which means I outrank you. So, he told you, not me. Go with Bowen. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயின் இது பண்ணுறதுக்கு போகிறோம். Fetch more wine, scrub my armor. ஸோ அது வந்து சொல்லி காமிக்கிறாரு. Just my luck to end up with Norin while you serve the Lord. Let him fetch his own wine for once. He's a drunk liar. நம்ம வந்து ஷட்டப் பண்ணுறோம். ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போகிறாரு. அதனால நம்ம வந்து வாய மூடுன்னு சொல்லுவோம். Low expectations. If I'd grown up covered in pig shit, shovel and slop, well, maybe I'd think Sandwich was the greatest honor in the Seven Kingdoms. திரும்பவும் நம்ம அப்படி சொல்லுவோம். Suppose this beats pig farming. Just shut your... It's the truth. It's not like I'm making it up. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன கஷ்டப்படுறாரு, அதாவது அவர் வந்து ஒரு அடிமை, அதாவது அடிமை மீன்ஸ் அவர் வந்து ஒரு பொறுத்தர் வந்து சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். கூடவே இருக்கிற பேர் தான் ஸ்கொயர். ஸோ அவர் வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறார், ஐ மீன் வாய மூடுங்கிறாரு. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம லார்ட் சொன்னார் இது உண்மையை சொல்லக்கூடாதுன்னு, பட் நம்ம உண்மையை சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தெரியறதுனால சொல்லிட்டோம். My uncle is. That's nothing to do with it. He's got Lord Forrester's ear, doesn't he? I'm sure. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயின் அந்த இதை எடுத்துட்டோம். It's right over The there. twins, the strong of House Frey, the Red Wedding. ஸோ இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறோம், இது என்ன சீன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். Take your time. பட் நீங்கள் பார்க்கணும்னு வருத்தப்படாதீங்க. You lot have drunk your share. Good Lord thing Walter. Walder's in a generous mood. Fucking phrase. Nice night for a wedding. Not often he finds a willing husband for one of his daughters. Don't expect me to carry it for you, Sir Garrett. What? What's wrong? ஸோ இதெல்லாம் சத்தமாக கேட்குது. ஸோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஹீரோக்கு. Acting rather odd. You've had too much wine. We need to get back. Now. Define.
friend, they can wait. No, you ஸோ don't. பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது. Take the fucking flagon ஸோ இப்போ already. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஃப்ரையோட ஆளுங்க. Something the matter? Owen, we have to go. You go if you're in such பார்த்தீங்கன்னா a அட்டாக் rush. பண்ண வராங்க போச்சு. சேவபாவன் நம்ம வந்து காப்பாற்றுவோம் நம்ம ஃப்ரெண்டை. But what about? What the hell was that about? Slow down, would you? What's the rush? Run! பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. ஸோ ஆல்ரெடி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க கொண்டுட்ருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ஆளுங்களையும். We need ஸோ to get பார்த்தீங்கன்னா back நம்ம to ரோட்ரிக் அதை அவரை தான் வந்து பாதுகாக்க சொன்னார் நம்ம லார்ட். ஸோ அதனால் நம்ம வந்து அவர் கூட போய் பார்க்கணும், அவர் எங்கே இருக்காருன்னு தேடணும். இவர் தான் ரோட்ரிக் நினைக்கிறேன். Garrett, we have to get back. நம்ம ரோட்ரிக்கை காப்பாற்றணும். From the cave. பட் நம்ம மாட்டிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜாய்ஸ்டிக் விளாட்றேன், அதனால கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ண எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டுருக்கு சார். ஆக்சுவலாக நான் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் கைஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 3 and 4க்கு இடையில நடக்கிற ஒரு கதை தான் வந்து இந்த கேம். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட் சீசன் அவங்களாம் பார்த்தவங்க, தேர்டு சீசன் அவரெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது ஸ்பாயிலராக இருக்கும். மேபி நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் ஒரிஜினல் ஸ்டோரிக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இதில் வந்து டைரெக்டாக வந்து வேறு ஹவுசஸ் மட்டும் தான் காட்ட போகிறாங்க. ஸோ அதனால் ஒரிஜினல் ஸ்டோரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லவே இல்லை. பட் நமக்கு நாலேஜ் வேணுன்னா நம்ம அதுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராப் ஸ்டார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்காதவங்க நான் சொல்கிறேன். ராப் ஸ்டார்க்குங்கிறது இடத் ஸ்டார்க்கோட பையன். அதாவது இடத் ஸ்டார்க்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் பெராத்தியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கிங்காக இருப்பார். ஸோ அவருடைய ஹேண்டாக தான் வந்து நம்ம இப்போ சொல்கிற ராப் ஸ்டாரோட அப்பா இடத் ஸ்டார்க் வந்து ஹேண்டாக இருப்பார். அதாவது கிங்குக்கு கை மாதிரி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பெராத்திங்கிறவர் வந்து சீசன் 1 செத்துருவார். அவர் இறந்து போன பிறகு, அதாவது அவருடைய உண்மையான பையன் யாருங்கிறத வந்து எடா ஸ்டார்க்கு வந்து தெரியும். ஸோ அந்த பையன் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்திருப்பாங்க, ஒய்ஃபுக்கு பிறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் சொல்லி இருக்கிற, அதாவது லானிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அவங்க செர்சி லானிஸ்டர்னு ஒரு பொம்பளை இருப்பா. அவளுடைய ஹஸ்பண்டு தான் வந்து ராபர்ட் பெராத்தியன். ஸோ அவங்களுக்கு பிறந்த குழந்தையே வந்து கிடையாது. அந்த 3 குழந்தைங்க இருக்கும். அந்த 3 குழந்தை கிடையாது. அது வந்து எடாத் ஸ்டார்க் தெரியும் என்ன உண்மைன்னு. அதனால் கரெக்டான அவருடைய பையனுக்கு தான் அந்த ராஜ்யம் போகணும்னு சொல்லிட்டு எடாத் ஸ்டார்க் சொல்லுவார். பட் செர்சி லானிஸ்டர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Find a weapon, quickly! எடாத் ஸ்டார்க் வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கிங்கோட பையனுக்கு பதவியை தராமல் அவர் எடுத்துக்கலான்னு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடாத் ஸ்டார்க்கை வந்து தலையை வெட்டிடுவாங்க. ஸோ அந்த கடுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடாத் ஸ்டார்க்கோட பையன் ராப் ஸ்டார்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதாவது இவங்க வந்து நார்த்தில் இருப்பாங்க, சவுத் நார்த் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். நார்த்தில் உள்ளவங்களாம் திரண்டு போய் அங்கே கிங்கை வந்து இது பண்ணலான்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கிடையில் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த லானிஸ்டர்ஸுங்கிறவங்க இந்த வால்டர் ஃப்ரையோடைய குடும்பத்தை பேசி இந்த மாதிரி ஒரு வெட்டிங்க்கு வர சொல்லி அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ராப் ஸ்டார்க் வந்து உள்ளே செத்துட்டார். அதாவது அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ஒரு பில்டிங் காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டைக்குள்ளே தான் அவங்க எல்லோரும் இருந்தாங்க. ஸோ ராப் ஸ்டார்க் குடும்பத்தையும் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். வெளியே சண்டை நடக்குது. இப்போ நம்ம லார்டு இவர் வந்து ஃபாரஸ்டர். இவர் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய வாழை தராரு.
இதை வந்து நீ பாதுகாக்கணும். இதை வந்து அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை போய் You will உன் மாமா obey கிட்ட me. சொல்லு அப்படிங்கிறாரு. Tell your uncle. ஸோ நார்த் க்ரூ மஸ்ட் நெவர் பி லாஸ்ட் அப்படிங்கிறாரு. Must never be lost. அப்படின்னா Tell no one but him. Do you நார்த் understand? வந்து எதுவுமே செய்யாது, நார்த் வந்து எதுவுமே ஆகக்கூடாது. The future of the house may depend ஸோ கண்டிப்பாக உன் மாமா கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாரஸ்டர் சொல்லுவார். ஸோ பார்த்தீங்கன்னா guys, உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு இந்த You must do this இது for your புரியலைன்னா house. Go! கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு எபிசோட் 2ல் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அது எதுக்காக இந்த கேம் எப்படி கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 சொல்லிட்டேன். ஸோ இன்னும் விவரமாக சொல்லணும்னா நீங்கள் அடுத்த எபிசோட் பாருங்கள். பாய்.